ராகவ் சந்தோஷமா அபியை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பயங்கர சந்தோஷமா பார்க்குறாரு. அபி, நீ தான் அபி, எனக்கு எல்லாமே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. என்னோட காதலை நான் சொல்லணும். எப்போ சொல்ல போகிறேன்? ஐயோ, வேலண்டைன்ஸ் டே எப்போ வரப்போகுது? அதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அபியும் அப்படியே பார்க்குறாங்க. பயங்கரமாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே முரளி பார்க்குறாரு. இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான்? அபியை பார்க்கவே அப்படியே கடுப்பாக இருக்குது. என்னோட அபி இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான்? அதுவும் சிரிச்சுட்டே இருக்கான். அப்படியே மைண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் நினச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இவன் மனசுக்குள்ளே இருக்க அந்த காதலை அவகிட்ட சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, சொல்ல விட மாட்டேன், கண்டிப்பாக நான் இருக்க வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. ஆனால் ராகவ் மட்டும் அபியே பார்த்துட்ருக்காரு. அபி வெளியே போகிறாங்க. போயிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே மதுவை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தோன்னே அப்படியே ராகவ் ஷாக் ஆகுறாரு. மது, நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை. மது அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆமாம் ராகவ், நான் உயிரோடு தான் இருக்கேன். நான் ஆக்ஷனில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி சாகலை, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல ராகவுக்கு. அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆகிறாரு. இல்லை, நீ இறந்துட்டேன்னு நினச்சிட்டு நான் அபியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை அபி, நீங்கள் அபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, பரவாயில்லை ராகவ். என் மனசு முழுக்க நீங்கள் இருக்கிறதுனால உங்களை நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. நில்லுங்க மது, நீங்கள் போகவே கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ, இந்த செத்துப்போன பொண்ணு வந்துடுச்சா, சூப்பர். இனிமேல் ராகவ் கண்டிப்பாக உன்னோட காதலை அபிக்கிட்ட நீ சொல்ல முடியாது. அப்படியே நீ சொன்னாலும் அபி ஏற்றுக்கவே மாட்டா. உன்னை எப்படியாவது மது கூட சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்பா. ஏன்னா அவன் நல்லவ, எப்போவுமே அவள் கெட்டதே நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்காரு. அபி, நீ எனக்கு தானா? ஐயோ சூப்பர் அபி, இப்படி ஒரு பிளான் நான் போடவே இல்லையே. ஆனால் கடவுள் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வைஸில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி. அப்பா, இவன் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சி, ஒரு வழியாக இவனுக்கு தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுந்தரி அப்படி சிரிக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. ராகவாயில் என்ன பேசுறதுனே தெரில. என்ன அபி அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நம்ம கூடயே அவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ யாருமே இல்லை, அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் யாராலையுமே எதுவுமே சொல்லவே முடியல. அபி மட்டும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ராகவ், உங்களோட நான் உங்கள் மதுவை கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன். என்ன தான் நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்கல்ல, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன். நான் போன உடனே உங்கள் காதலியோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னோட டைம் முடிஞ்ச உடனே நான் போயிடுவேன் அப்படின்னு அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ராகவ் நினைக்கிறாரு, அபி நீ தானே என் மனசு முழுக்க இருக்க, இப்போ மது வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக அப்படியே பார்க்குறாரு. மதுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அபி சொல்கிறாங்க, மது, நீங்கள் எங்களை விட்டு எங்கேயுமே நான் போக விட மாட்டேன், நீங்கள் இங்கே தான் இருக்கணும்.